அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, விழிப்பு, கனவு, உறக்கம் ஆகியவற்றை வைத்துக்கொண்டு இந்த உடல், உலகம், மனம், புத்தி ஆகியவை மாயை என்று எப்படி புரிந்து கொள்வது? இதுதான் கேள்வி. அப்படின்னா என்ன அர்த்தம்? விழிப்பு மாயை என்று புரிந்து கொள்ள வேண்டும், உறக்கம் மாயை என்று புரிந்து கொள்ள வேண்டும், கனவு மாயை என்று புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு புரியுது. அது எப்படி ஒண்ணு புரியுது, ஈஸியாக கனவு மாயை என்று புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா நான் விழித்த பின்பு அது இல்லாமல் போய்விடுகிறது. ஒண்ணு. அது போக அது சம்பந்தம் இல்லாமல் ஏதோ ஒன்று வந்து போய் கொண்டிருக்கிறது. அப்ப சம்பந்தம் இல்லாமல் ஒன்று வந்து போறத நம்ம பெருசா எடுக்க வேண்டாம். நேற்று ஒரு கனவு வந்திருக்கும், இன்னைக்கு வேற ஒரு கனவு வந்திருக்கும். அந்த கனவு கூட எதிலிருந்து வருகிறது அப்படின்னு பார்க்கும்போது, என் விழிப்பில் ஏற்படும் எண்ண ஓட்டங்கள், விழிப்புல நான் எதெல்லாம் பார்க்கிறேனோ அதை பேஸ் பண்ணி தான் கனவுல எனக்கு வருது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அப்ப தெளிவாக கனவு என்பது ஒரு மாயை என்பது புரியுது. ஏன்னா அது உண்மை இல்லாதது என்பது எனக்கு தெளிவா தெரிகிறது. கனவு, அதாவது உறக்கத்தில் வரும் ட்ரீம் ஸ்டேட். ஏன்னா ட்ரீம் ஸ்டேட் கண்டினியூஸ் கிடையாது. ரெண்டாவது, அது எங்கிருந்து வருது அப்படின்னா, விழிப்பிலே நான் எந்த மாதிரி எண்ண ஓட்டங்களை வைத்துக் கொண்டிருக்கிறேனோ அது கனவாக மாறி அங்கே என் கனவுல வருகிறது அப்படின்னு புரியுது. ரெண்டாவது, அது நான் விழித்த பின்பு ஒண்ணுமே இல்லாமல் போயிடுது. கனவுல 1 கோடி ரூபாய் இருக்கு, பரிசு கிடைச்சது, விழித்தா அது இல்லாமல் போய் விடுகிறது. அப்ப எனக்கு புரிஞ்சிச்சு மேஜிக். மேஜிக்ல ஒரு 100 ரூபாய் போட்டுட்டு 500 ரூபாய் எடுத்தாரு ஒருத்தர். உடனே அவர்கிட்ட போய் ஒருத்தன் கத்துக்கிட்டான், சார் எனக்கு ரொம்ப நான் கவலையில இருக்கேன், நீங்க ஒரு ஷோ பண்ணீங்க, அதுல 100 ரூபாய் போட்டு 500 ரூபாய் எடுத்தீங்க, அந்த வித்தியை கத்து கொடுத்துட்டீங்கன்னா என் வாழ்க்கையின் கஷ்டத்தை நான் போக்கிக் கொள்வேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்னாரு, அப்ப இது மாயைப்பா, இது மேஜிக்குப்பா, அந்த வித்தை எனக்கு தெரிஞ்சா நான் ஏன் உனக்கு வித்தியை காட்டிட்டு இருக்கேன்? வீட்டுல உட்காந்து நான் பாட்டு 100 போட்டு 500 எடுத்துட்டு பெரிய கோடீஸ்வரன் ஆகிவிட மாட்டேனா அப்படின்னு சொன்னார். அப்ப என்ன அர்த்தம்? அவன் பார்த்தது பொய், மாயை என்று புலப்படுகிறது. அப்ப பொய், மாயை என்று புலப்படும் போது அது ஏன்னா அது நிரந்தரம் இல்லாமல் இருக்கு. இருந்தது, இல்லாமல் போய்விட்டது. அப்போ அது நிரந்தரம் இல்லை. அப்ப விழித்த பின்பு அது இல்லை. புலி துரத்தி கொண்டே வந்தது, விழிச்ச பிறகு தெரியுது அது இல்லை அப்படின்னு. ஆதலால் கனவு என்பது, மாயை என்பது எளிதா புரியும் உங்களுக்கு. ஏன்னா டெஃபினிஷன் சொன்னேன், அதுக்கு நிரந்தரம் இல்லாதது அப்படின்னு. ரெண்டாவது, உறக்கம் அப்படிங்கிறது மாயை அப்படின்னு எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னா, ஆழ்ந்த உறக்கத்திலே ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது, அதுவே ஒரு மாயை தான். இப்ப சூனிய அவஸ்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆழ்ந்த உறக்கத்துல எதுவுமே இல்லை, விழித்த பிறகுதான் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ விழிப்பு நிலையிலே நான் ஒரு டயர்ட் ஆயிடுறேன், அந்த டயர்ட்ல நான் என்ன ஓட்டத்தை ஓட்டாம இருக்கிற நிலை உறக்கம். அப்ப மீண்டும் எண்ணம் வருகிறது, நான் விழித்துக் கொள்கிறேன் அப்படின்னு வருது. அப்போ எண்ணம் வந்தால் இருக்கிறது, எண்ணம் இல்லை என்றால் உறக்க நிலைக்கு சென்று விடுகிறது. ஆனா அது நிரந்தரமா இல்லை, ஒன் செகண்ட் கனவு மாதிரி. வருது, இல்லாமல் போய்விடுகிறது, மீண்டும் வருது, இல்லாமல் போயிடுறது. அப்ப மாயைனா என்ன? நிரந்தரமற்றது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். உண்மைனா என்ன? அழியாமல் என்றும் சாஸ்வதமாக இருப்பதற்கு டெபினிஷன் பேர் தான் உண்மை. ஆனா உறக்கம் அப்படி இருக்கா? விழிப்பு வந்துடுது, உறங்க முடியலன்னு சொல்றான். அப்ப விழிப்பு வந்து விடுகிறது, சரி உறங்காமல் இருக்க முடியும்னு சொல்றேன். அப்ப வருது போகுது, அப்படின்னா அது இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. இது நிரந்தரமா இல்லை அப்படின்னு சொல்லும் போது அது பொய் என்று புலப்படுகிறது. அப்ப இல்லாமல் இருக்கிறது பொய்யா, இருக்கிறது பொய்யான்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுது. ஆழ்ந்த உறக்கமும் பொய் தான், நிரந்தரம் அல்ல. ஏன்னா அது எப்படி இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. அது பொய்யா மெய்யான்னு இவ்வளவு ஏன் டிஸ்கஸ் பண்ணும்? ஆனா அது ஏதோ ஒண்ணு வருது, ஏதோ ஒண்ணு போகுது, அது என்னன்னு எனக்கு தெரியாது. அது வருவதும் போவதுமாக இருந்து கொண்டிருக்கிறது, அது மாயை என்று புலப்படுகிறது. மூணாவது, இங்க விழிப்பு. இந்த ரெண்டு மாயைன்னு புரிஞ்சிருச்சு. மூணாவதா ஒண்ணு வருவது விழிப்பு. ஏன்னா விழிப்பினால்தான் கனவும் வருகின்றன, விழிப்பிலே இருக்கும் டயர்டு ரெஸ்ட் எடுப்பதற்கு தான் உறக்கத்துக்கு செல்லுகின்றன. அப்ப விழிப்பு உண்மையாக தான் இருந்தாக வேண்டும்.
விழிப்பு வேற கண்டினியூஸா வந்துகிட்டு இருக்கு. அப்ப கண்டினியூஸா ஒண்ணு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறதே, அப்ப அது உண்மையாக தான் இருந்தாக வேண்டும் அப்படின்னு ஒரு ஃபீல் வருது. ஆனா அதுவும் மாயை அப்படின்னு தான் நம்ம புரிந்துக்கணும். ஏன்னா இதுவும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்ப மாறிக்கொண்டே இருப்பது உனக்கு நிரந்தரம் இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப பூமி சுத்திக்கிட்டு இருக்கு, ஆனா நமக்கு தெரியுதா? அது தெரியலங்கிறதுக்காக அது சுத்தலைன்னு சொல்ல முடியாது. அதேதான் இங்க வேகமாக நானும் மாறிக்கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிள். நான் 90ஸ்ல இருந்தேன். அப்போ இருந்த உடல் மனம் புத்தி எங்க போச்சுன்னே தெரியல. இங்க இருந்து பார்க்கும்போது அது மாயை என்று புலப்படுகிறது. 100% மாயை. ஏன்னா அது இல்லவே இல்லையே, எதுவுமே இல்லையே. அப்ப எதுவுமே இல்லைன்னா அப்ப அது தொடர்ச்சியா இல்லையே. அப்போ எது? இப்போ ஒரு விதை இருக்குது, விதை உண்மையா அப்படின்னு பார்த்தா துளிருட்டுறது, துளிர் உண்மையா பார்த்தா அது செடியாகி விடுகிறது, செடி உண்மையான்னு பார்த்தா மரமாகி விடுகிறது, மரம் உண்மையான்னு போய் பார்த்தா மரம் பட்டு போய் மீண்டும் அதுல இருந்து ஒரு காய் விதையாகி மாறி விடுகிறது. இப்ப எதுதான் உண்மைடா இதுல? அப்போ மாறிக்கொண்டே இருக்கிறது. விழிப்பும் மாறிக்கொண்டிருக்கிறது, இன்பமும் மாறிக்கொண்டிருக்கிறது, துன்பமும் மாறிக்கொண்டிருக்கிறது. எதுவுமே நிரந்தரமா இல்ல விழிப்புல. ரொம்ப ஸ்பீடா வேற மாறிட்டு இருக்கு. நிரந்தரம் அப்படிங்கிறது ஒண்ணு, ஆனா எல்லாமே ஸ்பீடா மாறிட்டு இருக்கு. இந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கும்போது பார்த்தா ரெக்கை எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா ரெக்கை எல்லா இடத்துலயும் இல்ல. ரெக்கை 3 இடத்துல தான் இருக்கு. ஆனா ஓடிட்டு இருக்கும்போது பார்த்தா எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி தெரியுது. அதே தான் இங்க வேகமாக ஓடிக்கிறது. ஃபேன் மாதிரி ஓடிட்டு இருக்கு. ஆனா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இல்லவே இல்லை. ஒரு செகண்ட் கூட ஒரு இடத்துல கூட ரெக்கை இல்லை என்பதுதான் உண்மை. ஏன்னா ஆனா ஒரு கொஞ்சம் மாயில பார்க்கும்போது எல்லா இடத்துலயும் ரெக்கமா இருக்கு. ஏன்னா ஸ்பீடா ஓடுது. கனவை விட உறக்கத்தை விட வேகமாக ஓடுகிறது. வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. எப்பயுமே வேகமாக மாறுச்சுன்னா இருக்கிற மாதிரி தெரியும். அது ஞானதேவர் தான். நான் ஃபேனு சொன்னேன். ஞானதேவர் தீப்பந்தத்தை எக்ஸாம்பிள் சொல்லுவாரு. ஒரு தீப்பந்தத்தை கையில பிடிச்சோம்னா தீப்பந்தம்னு தெரியும். அதே தீப்பந்தத்தை கயிறுல சுத்திட்டு கரெக்டா சுத்துனேன்னா அந்த தீப்பந்தம் ஒரு வட்டமாக எரிவது போல் தெரியும். ஆனா உண்மையில அது வட்டமா எரியுதா? எரியல. எந்த இடத்துலயும் எரியலங்கிறது தான் உண்மை. ஏன்னா அது எல்லா இடத்துலயும் எரியிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி அதை விட வேகமாக இது மாறிக்கொண்டு இருக்கிறது. அது இன்பமாகட்டும், ஒரு மைக்ரோ செகண்டுக்குள்ள சில நிமிடங்கள்ல இன்பம் காலி ஆயிரும், துன்பம் காலி ஆயிட்டு இருக்கும், பயம், பதட்டம், டென்ஷன், எரிச்சல், கோபம், வெறுப்பு, மனசுக்குள்ள எதுவுமே நிரந்தரமா இல்லை. ஏன்னா விழிப்பு நிரந்தரமா இல்லை. அப்ப மனசுக்குள்ள இருக்கிறது எப்படி நிரந்தரமா இருக்கும்? புத்தி இது சரி, இது ரைட்டு, இது நல்லது, இது கெட்டது, இது உயர்ந்தது, தாழ்ந்தது மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ அப்ப அதுவும் மாறிட்டு இருக்கு. ஏன்னா விழிப்பும் மாறிக்கிட்டு இருக்கும்போது புத்தியும் மாறிட்டு இருக்கு, மனசும் மாறிட்டு இருக்கு, உடலும் மாறிட்டு இருக்கு. ஏன்னா விழிப்பிலே எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கின்றன. எந்த அளவுக்கு மாறுதுன்னா மாற்றம் பயங்கரமா மாறிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கே காலை மாலை மதியம் இரவு அப்படின்னு சொல்லிட்டு 1008 மாற்றங்கள். ஒரு வருஷத்திலேயே 4 விதமான கிளைமேட் சேஞ்ச் மாற்றங்கள். ஸோ அந்த மாதிரி பார்த்தா மாற்றம் ஒன்று பயங்கரமா இருக்கும்போது மாற்றமே அங்க இருக்குது விழிப்புல. மாறாமல் ஏதாவது ஒண்ணு இருக்கான்னு பார்த்தா எதுவுமே இல்லை. அப்ப விழிப்பும் மாயை என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா மாறிக்கொண்டிருப்பதுதான் மாயை. நிரந்தரமாக இருப்பது மட்டுமே உண்மை. மாறிக்கொண்டிருப்பது மாயை என்று புரிந்துக்கும் போது நம்ம எதுக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம்ல. இந்த மனசு இப்ப கஷ்டப்படுது, ஏன்பா அது எங்க கஷ்டப்படுது? போய்கிட்டே இருக்க கீழே இறங்கி. மனசு சுகமா இருக்கு, அடிக்ட் ஆக மாட்டான். ஏன்னா அது மாயை. ஏன்னா அடுத்த செகண்ட் இறங்க போதே. துன்பம் வருது, கஷ்டப்பட மாட்டேன். ஏன்னா அடுத்த செகண்ட் அதுவும் போதே. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது அனைத்தையும் மாயை என்று எளிதாக புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் விழிப்பு மாறிக்கொண்டே இருக்கிறது, சூழல் மாறிக்கொண்டே இருக்கிறது, என் உடல் மாறிக்கொண்டிருக்கிறது, மனம் மாறிக்கொண்டிருக்கிறது, புத்தி மாறிக்கொண்டிருக்கிறது. இன்ஃபேக்ட் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. எந்த லெவல்ல மாறுதுன்னு கூட தெரியல. ஆனா பிரச்சனை, ஒருவனுக்கு இது நிரந்தரம் என்று ஏன் தெரிகிறது என்றால் இது வேகமாக மாறிக்கொண்டிருப்பது எப்பயுமே நிரந்தரமாக தெரியும்.
அதான் ஃபேன் எக்ஸாம்பிள், தீப்பந்த எக்ஸாம்பிள். அது வேகமாக சுத்தும் போது அனைத்து இடத்திலும் தீப்பந்தம் இருப்பது போல் தோன்றும். ஆனா தீப்பந்தம் எந்த இடத்துலயும் இல்லைங்கிறதான் உண்மை. அந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கிற மாதிரி இந்த விழிப்பும் எதுவுமே உண்மை இல்லை என்பது எப்போ ஒருவன் புரிந்து கொள்கின்றானோ அப்போது விழிப்பும் நிரந்தரம் அல்ல, உண்மை இல்லைன்னு புரிந்து கொள்ளும் போது எது நடந்தாலும் ஒரு படத்தை ரசிக்கிற மாதிரி. ஏன்னா படத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை, எதுவுமே உண்மை இல்லை. ஸோ ஜஸ்ட் லைக் தட், ஒரு படத்தை ரசிக்கிற மாதிரி அவனால் வாழ்க்கையை ரசித்து விட்டு செல்ல முடியும் அப்படிங்கிறது என்னுடைய பதில்.